இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. பரப்பன அக்ரஹார மத்திய சிறைக்குள்ள அதிமுக பொதுச் செயலாளர் நைட்டியோடு சுற்றி வந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அந்த லேடி அங்க வந்துட்டு இப்படி வந்தது. பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையின் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சசிகலா சிறைக்குள்ள வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் அதற்கான உயர் அதிகாரிகளுக்கு 2 கோடி லஞ்சம் கொடுத்ததாகவும் சிறை அதிகாரி ரூபா உள்துறை சிறைத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு. இதனால கர்நாடக முதல்வர் சித்தராமையா இத பத்தி விசாரிக்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வினய்குமார் தலைமையில விசாரணை கமிஷன் ஒன்னு அனுமதிச்சாங்க. இந்த நிலையில சிறையில ஆய்வு செய்த சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயண ராவ் உட்பட உயர் அதிகாரிகள் சிறையிலிருந்த CCTV காட்சிகளை அழித்து வர்றதா ரூபா 2வது அறிக்கைய அரசுக்கு எழுதினாங்க. இந்த அறிக்கையையும் ஊடகங்கள்ல வெளியாச்சு. இதெல்லாம் ரூபாவிடம் உள்ள ஆதாரங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் தான் மேலதிகாரிகளை நம்பாம ஊடகங்கள்ல கசிய விட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கோணத்துல முதல்வர் அறிவுரையின் பேர்ல உளவுத்துறை அதிகாரிகள் ரகசிய விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாலை நேரத்துல சசிகலா நைட்டி உடையோடு வலம் வரக்கூடிய காட்சியும் வீடியோல இடம்பெற்றிருக்கு. எந்த கைதிக்குமே இந்த மாதிரியான வசதியை செஞ்சு தரவே இல்லையா. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. சசிகலாவுக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களையும் திரட்டிய பிறகே அறிக்கையை எழுதி இருக்கிறாரு ரூபா. இப்போ அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை கமிஷன் நேர்மையா விசாரிக்கல அப்படின்னா பரப்பர அக்ரஹாரா சிறைக்குள்ள நடந்த பல்வேறு முறைகேடுகள் கோடிகள் கைமாறியதற்கான ஆதாரங்களையும் மீடியாக்கள்ல வெளியிட ரூபா தரப்பு தயாராகிட்டு இருக்கிறாங்க. இதனால பெங்களூரு சிறை விவகாரம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டே இருக்கு. வெளியில இருக்கும் பொழுது பலவிதமான முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் சசிகலா அவர்களை சிறைக்குள்ள அடைச்சாங்க. ஆனா சிறைக்குள்ளேயும் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்குதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு துணை போன அதிகாரிகளை முதல்ல தண்டிக்கணும் அப்படிங்கறது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.